காலையில எழுந்ததும் கையில வர்றது நம்ம போன் தான் இல்லையா? ஆமா, அது இல்லாம இப்போ எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வெறும் போன் இல்ல, இந்த உலகத்தோட நம்மள கனெக்ட் பண்ற ஒரு பெரிய ஜன்னல். வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப்னு நம்ம நாள் முழுக்க இதுக்குள்ளதான் ஓடுது. கரெக்ட். சமூக ஊடகங்கள் அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, அதே நேரம் நாம ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும். நிச்சயமா இது ஒரு பயங்கர பவர்ஃபுல் டூல், சந்தேகமே இல்லை. ஆமா, ஆனா எந்த ஒரு கருவியும் போல அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. அதோட நல்லதை புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த சேஃப்டி விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ முதல்ல இந்த சோஷியல் மீடியாவோட பிளஸ் பாயிண்ட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. யோசிச்சு பாருங்க, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வெளிநாட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட பேசணும்னா என்ன பாடுபடணும்? லெட்டர் எழுதணும் இல்லையா? இல்லனா எஸ்டிடி பூத் போகணும். எவ்வளவு செலவாகும். ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ டக்குன்னு ஒரு வீடியோ கால், அமெரிக்கால இருக்கிற அத்தை பையன் கிட்டயோ இல்ல லண்டன்ல இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிட்டயோ நேர்ல பார்த்து பேசுற மாதிரி. உண்மைதான். உலகம் நம்ம கைக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த கனெக்டிவிட்டி இதுதானே இதோட பெரிய பலம். கரெக்ட். இது வெறும் பர்சனல் பேஜ்க்கு மட்டும் இல்ல, இப்போ திறமைகளை காட்டணும்னா இது ஒரு பெரிய ஸ்டேஜ். ஓ ஆமா, முன்ன மாதிரி வாய்ப்பு தேடி அலைய வேண்டாம். உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கா, ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ போடுங்க. அது எங்கேயோ போயிடுது. ஒரு சின்ன கிராமத்துல கைவினை பொருள் செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல நல்லா பாடுற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஆமா ஆமா, அவங்க திறமை லட்சக்கணக்கான பேர்கிட்ட போகுது. இது மூலமா நல்லா சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இது. உண்மைதான். அதுவும் இல்லாம சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னா கூட இப்போ சோஷியல் மீடியா தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? நிச்சயமா. சில வருஷம் முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் ஞாபகம் இருக்கா? நல்ல உதாரணம். எந்த ஒரு பெரிய அரசியல் பின்னணியும் இல்லாம லட்சக்கணக்கான யூத் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? அந்த கோஆர்டினேஷன், அதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியா தான். ஒரு சின்ன ஃபேஸ்புக் போஸ்ட், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அவ்வளவுதான். ஒரு ஹேஷ்டேக் ஒரு பெரிய இயக்கத்தையே ஆரம்பிச்சு வைக்குது. ஆமா, இது எவ்வளவு பவர்ஃபுல்னு இதுவே காட்டுது. அதே நேரம் கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல? கரெக்ட். இவ்ளோ நல்லது, இவ்ளோ பவர் இருக்கும்போது ஏன் சேஃப்டியை பத்தி இவ்ளோ பேசணும்னு ஒரு கேள்வி வரும். இங்கதான் விஷயமே இருக்கு. நாம ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், நம்ம பாக்குற வீடியோ கூட எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், நம்ம கால் தட மாதிரி. ஆமா, அந்த டிஜிட்டல் தடம்ங்கிறது சும்மா இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க காலேஜ்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட எடுத்து ஒரு போட்டோவை ஃபேஸ்புக்ல போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு முக்கியமான வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க. அந்த கம்பெனி இப்பெல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. உங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல செக் பண்ணும்போது அந்த பழைய போட்டோவோ இல்ல நீங்க அப்ப போட்ட ஏதோ ஒரு கமெண்டோ அவங்க கம்பெனி வேல்யூஸ்க்கு செட் ஆகலைன்னு நினைச்சாங்கன்னா, ஐயோ வேலை போயிடுமா? வாய்ப்பு இருக்கு, கிடைக்காம போகலாம். நாம டெலீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிற பல விஷயங்கள் கூட எங்கேயாவது ஒரு சர்வர்ல இருக்கும். இன்டர்நெட்ல போட்டதை முழுசா அழிக்கிறதுங்கிறது அது கிட்டத்தட்ட முடியாது. இதுவே பெரிய விஷயம்தான். ஆமா, இது மட்டும் இல்ல, நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள், தினமும் ஷேர் பண்ற தகவல்கள் கூட எப்படி பெரிய ஆபத்துல கொண்டு சேர்க்கும்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். இது தியரி இல்ல, நம்மள சுத்தி நடக்கிறது. சொல்லுங்க, முதல்ல இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் பத்தி சொல்லுங்களேன். இது ரொம்ப காமன். இப்போ உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட போட்டோ, அவரோட பேரு, இதுலயே ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். ஆமா, எனக்கே வந்திருக்கு. நீங்களும் இவன் புதுசா அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கான் போலன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட், ஒரு 5000 rupees இருந்தா உடனே போடு, நாளைக்கு தந்துடுறேன் மெசேஜ் வரும். நம்பிடுவோமே. நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு யோசிக்காம பணத்தை அனுப்பிடுவோம். அப்புறம் தான் தெரியும் அது நம்ம ஃப்ரெண்டே இல்ல, அவரோட போட்டோவை திருடி அவர் பேர்ல ஆரம்பிச்சு ஒரு போலி கணக்குன்னு. பணம் போனதுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இது ரொம்ப மோசமான ஏமாத்து வேலை. ஆமா. அடுத்தது சைபர் புல்லியிங். ஓ, இது ரொம்ப கவலைக்குரியது. ஆமா, மனசு ரொம்ப பாதிக்கும். ஒருத்தர் மேல இருக்கிற கோவத்தையோ வெறுப்பையோ காட்ட சோஷியல் மீடியாவை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு ஸ்கூல் பொண்ணு அவங்க யூனிஃபார்ம்ல ஒரு போட்டோ போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, சில பேர் ரொம்ப மோசமானவங்க அந்த போட்டோவை எடுத்து மார்பிங் செஞ்சோ இல்லனா ரொம்ப அசிங்கமா கமெண்ட்ஸ் போட்டோ அதை வைரல் ஆக்கிடுறாங்க. ஐயோ பாவம் அந்த குழந்தை. அந்த பொண்ணோட மனநிலை, படிப்பு, அவங்க சோஷியல் லைஃப் எல்லாமே நாசமா போயிடும். பர்சனல் போட்டோஸ், வீடியோஸ் வச்சு மிரட்டுறது, தப்பா பரப்புறதுன்னு இது பல வகையில நடக்குது. இதுக்கு அடுத்ததா நாமளே நமக்கு வச்சுக்கிற ஆப் மாதிரி ஓவர் ஷேரிங் இல்லையா? கரெக்ட். இது நம்மள பல பேர் செய்யற தப்பு.
ஃபேமிலியோட ஊட்டிக்கு போறோம், வீட்ல யாரும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி, இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ். ஆமா, இது கிட்டத்தட்ட திருடனுக்கு நாமளே ரூட் சொல்ற மாதிரி. வாங்க சார், வீடு காலியா இருக்குன்னு கூப்பிடுறதுக்கு சமம். ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க வாங்குற புது கார் போட்டோ, உங்க வீட்டு அட்ரஸ் தெரியற மாதிரி லொகேஷன் டேக் பண்றது, உங்க குழந்தைங்க ஸ்கூல் பத்தின டீடைல்ஸ், இது எல்லாமே உங்க பர்சனல் சேஃப்டிக்கு ரிஸ்க் தான். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு தேவையில்லாத ஆட்கள் உங்களை ட்ராக் பண்ண இது வழி செஞ்சிடும். இந்த ஓவர் ஷேரிங் நம்ம ஆன்லைன் அக்கவுண்ட்ஸ்க்கே ஆபத்துன்னு சொன்னீங்களே, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய அக்கவுண்ட்ஸ்க்கு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? உங்க முதல் செல்ல பிராணியோட பேர் என்ன, உங்க அம்மாவோட முதல் பேரு, நீங்க பிறந்த ஊரு, இந்த மாதிரி. ஆமா, பாஸ்வேர்ட் மறந்தா இதுதான் கேக்கும். கரெக்ட். இப்போ நீங்க உங்க புது நாய்க்குட்டி போட்டோ போட்டு மீட் மை லவ்லி ராக்கி அப்படின்னு கேப்ஷன் போடுறீங்க. போடுவோம். இந்த ராக்கிங்கிற தகவல் இத வச்சு தப்பா நினைக்கிறவங்க உங்க இமெயில் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டை கூட ஹேக் பண்ண முயற்சி செய்யலாம். நாம ஜாலியா போடுற ஒரு சின்ன பேரு நம்ம பணத்துக்கே ஆபத்தா முடியலாம். அடேங்கப்பா, யோசிக்கவே இல்லையே இத பத்தி. அடுத்ததா பாஸ்வேர்ட்ஸ். இதுல நம்ம எல்லாரும் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா மெஜாரிட்டி பீப்புள் செய்யற தப்பு, எல்லா அக்கவுண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு இல்லனா ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டு. ஆமா, என் பேரு, பிறந்த தேதி, இல்ல 1 2 3 4 5 6 இந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு சின்ன வெப்சைட் ஹேக் ஆகி உங்க பாஸ்வேர்டு அங்கிருந்து லீக் ஆனா அதை வச்சு உங்க ஃபேஸ்புக், ஜிமெயில், ஏன் உங்க பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் திறந்துட முடியும். ஒரு சாவி தொலைஞ்சா மொத்த வீடும் காலிங்கிற மாதிரி. அதேதான், இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. என்னது? எல்லாத்துக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு வச்சா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தான் முதல்ல சொன்ன மாதிரி மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், MFA. அந்த OTP வருது. ஆமா, பாஸ்வேர்ட் போட்டாலும் உங்க போனுக்கு வர்ற OTP போட்டாதான் லாகின் ஆகும். இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. உங்க பாஸ்வேர்ட் தெரிஞ்சா கூட உங்க போன் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. இது நல்ல விஷயம். இப்ப நிறைய ஆப்ஸ்ல இது இருக்கு. ஆமா, முடிஞ்சா SMS OTPக்கு பதிலா ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா சிம்ம க்ளோன் பண்ற மோசடி கூட நடக்குது. ஓ சரி. அடுத்து இந்த டேட்டா திருட்டு ட்ராக்கிங் பத்தி சொன்னீங்களே, அது எப்படி நடக்குது? இது கொஞ்சம் சைலண்டா நடக்கிற விஷயம். நாம ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது போட்டோ எடுத்து லொகேஷன் ஷேர் பண்றோம். இது நாமளே கொடுக்கிற தகவல். ஆமா. ஆனா நாம எதையும் ஷேர் பண்ணாமலே நம்மள பத்தின டேட்டா கலெக்ட் ஆகும். எப்படின்னா, நீங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ல ஒரு ஷூவை பாக்குறீங்க, ஆனா வாங்கல. சரி. கொஞ்ச நேரத்துல Facebook ஓபன் பண்ணா அதே ஷூவோட விளம்பரம் வரும். ஆமா, இது எப்படி நடக்குது? நீங்க ஆன்லைன்ல என்ன தேடுறீங்க, எந்த மாதிரி பேஜ் லைக் பண்றீங்க, எவ்வளவு நேரம் ஒரு வீடியோவை பாக்குறீங்க, ஏன் நீங்க ஸ்க்ரோல் பண்ற ஸ்பீடு கூட ட்ராக் ஆகும். அப்படியா? ஸ்க்ரோல் பண்ற வேகத்தை வச்சா என்ன தெரியும்? நீங்க ஒரு விஷயத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க லைக் பண்ணாம, கமெண்ட் பண்ணாம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனா கூட உங்க இன்ட்ரெஸ்ட் எதுலன்னா அந்த அல்காரிதம் புரிஞ்சுக்குது. ஓ மை காட். இந்த டேட்டாவை வச்சு தான் நமக்கு விளம்பரம் காட்டுறாங்க, நியூஸ் ஃபீட்ல என்ன வரணும்னு முடிவு பண்றாங்க. இதைத்தான் பாசிவ் டேட்டா கலெக்ஷன் சொல்றோம். நம்ம பெர்மிஷன் இல்லாமலே நம்மளை பத்தி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுது. இது கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கடைசியா ஃபேக் நியூஸ். இது இப்ப பெரிய தலைவலி. உண்மை எது பொய் எதுன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்தா உடனே ஃபார்வர்ட். அதனால வர்ற குழப்பம், சில சமயம் கலவரம் கூட நடக்குது. ஒரு தப்பான செய்தி காட்டு டீ மாதிரி பரவிடுது. ஒரு செய்தியோட உண்மையை செக் பண்ணாம அதை ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சில சமயம் வேணும்னே ஒரு குரூப்பையோ ஒரு ஆளையோ டார்கெட் பண்ணி இதை பண்றாங்க. சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்கு. அப்போ என்ன பண்றது? சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாம இருக்க முடியாதே. நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? சிம்பிளா ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கான்ஷியஸா இருந்தா போதும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சில விஷயங்களை சரி பண்ணாலே போதும். ஓகே, முதல்ல என்ன பண்ணும்? பிரைவசி செட்டிங்ஸ். இது ரொம்ப முக்கியம். உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல போய் செட்டிங்ஸை பாருங்க. உங்க போஸ்ட்டை யார் பார்க்கலாம், பப்ளிக்ல இருக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லில இருக்கா, உங்களை யார் டேக் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு மாத்தி வைங்க. சரி. அப்பப்போ இதை செக் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அவங்க பாலிசி மாத்துவாங்க. கரெக்ட். ரெண்டாவதா, தெரியாத ஆளுங்க கிட்ட இருந்து வர ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்காதீங்க. ஆமா, அது முக்கியம். முகம் தெரியாத ஆள் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், ஃபாலோ ரிக்வெஸ்ட் வந்தா உடனே அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்க ப்ரொஃபைலை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாருங்க. சந்தேகமா இருந்தா டெலீட் பண்ணிடுங்க.
உங்க ஃப்ரெண்ட் பேர்ல புதுசா வந்தா கூட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஏத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாஸ்வேர்ட். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது? உங்க பேரு, பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், 123456, பாஸ்வேர்ட் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. சரி. குறைஞ்சது ஒரு 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுல கேபிட்டல் லெட்டர்ஸ் ABC, ஸ்மால் லெட்டர்ஸ் ABC, நம்பர்ஸ் 123, சிம்பிள்ஸ் #$, எல்லாம் கலந்து இருக்கணும். ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு. இவ்ளோ பாஸ்வேர்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்களே சொன்னீங்க. அதுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர் ஆப்ஸ் இருக்கு. LastPass, 1Password மாதிரி அதுவே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை உருவாக்கி சேவ் பண்ணி வச்சுக்கும். நாம ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. செக் பண்ணி பார்க்கணும். வேற என்ன? 4வது, சந்தேகமான லிங்க்ஸ். இத மட்டும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள், நீங்க ஐபோன் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி வர்றது அதேதான். உங்க பேங்க் அக்கவுண்ட் லாக் ஆயிடுச்சு, சரி பண்ண இங்க கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்க, செம ஷாக்கிங். இந்த மாதிரி எது வந்தாலும் நம்பாதீங்க. மெசேஜ், இமெயில் எதுல வந்தாலும் சரி. ஏன் கிளிக் பண்ணா என்ன ஆகும்? அது பெரும்பாலும் ஃபிஷிங் ஸ்கேமா இருக்கும். அந்த லிங்க் உங்களை ஒரு போலி வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். அங்க நீங்க உங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை திருடிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அனுப்புனது யாருன்னு பாருங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு மேல செக் பண்ணுங்க. சின்ன எழுத்து வித்தியாசம் இருக்கும். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலா பேங்க் ஆஃப் லிண்டியா மாதிரி. கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் அந்த லிங்க் வழியா போகாதீங்க. நேரடியா அந்த பேங்க் வெப்சைட்டுக்கு நீங்களே டைப் பண்ணி போங்க. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ். அப்போ சோஷியல் மீடியா நல்லது கெட்டதுன்னு இல்ல, அது ஒரு கத்தி மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதை வச்சு காய்கறியும் நறுக்கலாம், ஆளையும் குத்தலாம். எப்படி பயன்படுத்துறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா. இந்த டிஜிட்டல் உலகத்துல சேஃபா இருக்கணும்னா அவேர்னஸ், அதுதான் முக்கியம். ஒவ்வொரு தடவையும் எதையாவது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும். இதை நான் போடலாமா? இதனால எனக்கும் மத்தவங்களுக்கோ பிரச்சனை வருமா? இது அவசியமா? அந்த யோசனை வரணும். ஆமா, நாம நேரடியா ஷேர் பண்றதை கண்ட்ரோல் பண்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, அந்த மறைமுகமா டேட்டா கலெக்ட் பண்றாங்கல்ல, அது பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம போன்ல இருக்கிற ஆப்ஸ்க்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோன்னு அப்பப்போ பாருங்க. கேமரா, மைக், லொகேஷன்னு தேவையில்லாத பெர்மிஷனை ஆஃப் பண்ணி வைக்கலாம். சரி சரி. அப்போ சமூக ஊடகங்கள் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் உலகம். கனெக்ஷன்ஸ்க்கு, புதுசா கத்துக்க, என்டர்டெயின்மெண்ட், நம்ம டேலண்ட்டை காட்ட சூப்பரான வாய்ப்புகளை தருது. ஆமா, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அதோட வர்ற ஆபத்துகளையும் மனசுல வச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த மாதிரி பாதுகாப்பு வழிகளை ஃபாலோ பண்ணணும். விழிப்புணர்வு தான் நம்மளோட ஷீல்டு. நீங்க சொன்ன தகவல்கள் வச்சு நாங்க பண்ண இந்த அலசல் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த முறை நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஷேர் பண்ணும்போதோ, ஒரு லிங்க் கிளிக் பண்ணும்போதோ இதெல்லாம் உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. கடைசியா ஒரு கேள்வி, யோசிச்சு பாருங்களேன். நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஷேர் பண்ற நம்ம போட்டோஸ், நம்ம கமெண்ட்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு எப்படி பார்க்கப்படும்? நல்ல கேள்வி. அப்போதைய சமுதாயம், அப்போதைய டெக்னாலஜி நம்மளோட இந்த டிஜிட்டல் தடங்களை எப்படி மதிப்பிடும்? நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல காட்டுற முகம் நம்ம எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இத பத்தி யோசிங்க. அடுத்த முறை வேறொரு தலைப்புல உங்களுக்கான புது அலசலோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்க டிஜிட்டல் உலக பயணத்தை சேஃபாவும் ஜாக்கிரதையாவும் தொடருங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.